வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜி. இது கிங் ஃபார் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு யூனிட் 2ல் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் சிலபஸ் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த யூனிட் 2வை பார்ட் 1ல் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்பு இதை பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்துட்டு தமிழ்நாடு, அதோட ஆட்சி நிர்வாகம், மாவட்ட அளவில் எல்லாமே வந்துட்டு செகண்ட் பார்ட், மின் ஆளுகை எல்லாமே செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். யூனிட் 2 ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை மற்றும் தத்துவ அம்சங்கள் இருக்குது. முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், கோட்பாடுகள். இது எல்லாமே நமக்கு எதில் வந்துடும்? 6th, 10th, 12th இருக்கிற இந்திய அரசாங்கம் வந்து அப்படின்ற பாடத்திலே வந்துடும். நடுவண் அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம். நாடாளுமன்றம்னா என்னது? மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்து நாடாளுமன்றம். இதுவுமே நடுவண் அரசுன்னு பாடம் நமக்கு வந்து 11th 12th இருக்குது. அதில் 10thலையுமே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்க எந்த விதிப்படி நியமிக்கப்படுறாங்க, அவங்களோட கடமைகள் என்ன, அவங்களோட தகுதிகள் என்ன, எல்லாமே வந்து இருக்கும், நம்ம பார்க்கலாம். மாநில அரசாங்கத்தில் வந்துட்டு முதலமைச்சரும் அமைச்சரவை குழுவும் வருவாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அதோட கட்டமைப்பு, அதிகாரம், செயல்பாடு பற்றி பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டு 3 அடுக்கு அமைப்பு, அடுத்து 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, கிராம சபை. இது எல்லாமே சேர்ந்து தான் யூனிட் 2ல் நான் பார்ட் 1 போட்டு நோட்ஸ் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் வந்துட்டு முன்னுரை மற்றும் அதோட தத்துவ அம்சங்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்போட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்பு தருது. இப்போ எப்படின்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடுனா அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்? கிச்சன் இருக்கும், ஹால் இருக்கும், அப்புறமாட்டிக்கும் ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு உறுப்பு, விதி, அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, அது எப்படி செயல்படணும், யாருக்கு தலைமைக்கு கீழே, எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வழங்குறது தான் இந்த அரசியலமைப்பு. அரசாங்கத்தோட அடிப்படை உறுப்பு, அமைப்பு, செயல்பாடு இது எல்லாமே வந்துட்டு அதுக்கான விதிகளையும் தருது. இப்போ வந்து நாடு வந்து ஒரு பலமானதாக சுதந்திரமாக இருக்கிறதுக்கு, மக்களோட இருக்கிற உறவை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் அரசியலமைப்பு இருக்கணும் அப்படின்றது தான் என்னென்னா இதோட முக்கியமான தத்துவ சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இந்த அரசியலமைப்பில் வந்துட்டு உரிமைகள் வடிவில் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இடையில வந்துட்டு உறவு வந்து தேசத்தோட அடிப்படை அரசியல், பொருளாதார, மத கண்ணோட்டங்களோட அடிப்படையிலையும் வந்து வழங்கப்படுது. சரியா? முன்னுரை மூலம் அரசியலமைப்போட தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புக்கோட முன்னுரைன்னு நம்ம எல்லா புக்லேயும் முன்னுரை கொடுத்துருப்பாங்க. என்ன அந்த புக்கை பற்றி, அந்த புக்குக்குள்ளே என்ன விரிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னுரையில் தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் அரசியலமைப்போட சுருக்கம் தான் வந்துட்டு முன்னுரைன்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்டமன்றத்தோட நோக்கம், அதோட சுருக்கமான, அதை பற்றின அறிவை வந்து நமக்கு சுருக்கமான அறிவை கொடுக்குது. முன்னுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு அடைய விரும்புகிற கருத்து, நம்பிக்கைகளோட சுருக்கமான வடிவம். இந்த முன்னுரை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தொடங்குது. மக்களால் மக்களுக்காக, மற்ற மக்களுக்காக அப்படின்ற சொல்ல வந்து இது கொண்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இந்த சிலபஸ் பார்ட் 1 அதோட அரசியலமைப்போட தத்துவமும் முன்னுரை ஃபஸ்ட் பார்ட் இது என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.